ஸ்கை கேஸில் மர்மமான கொலைகள். சீசன் -2 மர்ம வீடு தீர்க்கப்படாத மரண கொலைகளுடன் திரும்புகிறது. டீசர். அது காத்திருந்தது மட்டுமே. ஸ்கை கேஸில் மாளிகையின் கொடூரங்களிலிருந்து தப்பிய பிறகு துப்பறியும் லித்யாவும் அதிகாரி அநேகனும் சாபம் அடங்கியுள்ளதாக நம்புகிறார்கள். ஆனால் அது முடிந்துவிட்டது என்று அவர்கள் நினைக்கும் போது ஒரு தீய சக்தி மீண்டும் கிளறத் தொடங்குகிறது. ஏதோ விழித்துக் கொண்டிருக்கிறது. நிழலில் ஒரு குளிர்ச்சியான இருப்பு பதுங்கியிருக்கிறது. இந்த முறை அவர்கள் போராடும் கடந்த காலம் மட்டுமல்ல, இது மிகவும் ஆபத்தான ஒன்று. மறக்கப்பட்ட ஒரு இரத்தக்களரி திரும்புகிறது. ஒரு தீய வெளிப்பாடு வெளிப்படுகிறது. சாபத்தைச் சுமக்கும் இரட்டையர்கள் தனியாக இல்லாமல் இருக்கலாம். தீமையின் மீள் எழுச்சியை தடுக்க லித்யாவும் அநேகனும் ஓடும்போது ஒருபோதும் கண்டுபிடிக்கப்பட வேண்டிய ரகசியங்களையும் எல்லாவற்றையும் மாற்றும் உண்மையையும் அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். சாபம் இறக்கவில்லை, அது பெருகியது. ஆனால் இப்போது இருள் ஒரு புதிய புரவலன். நிழல்கள் திரும்புவதா, அல்லது இன்னும் மோசமான ஒன்றின் வெளிப்பாடா? ஸ்கை கோட்டை மாளிகையின் கொடூரங்களிலிருந்து தப்பிய பிறகு துப்பறியும் லித்யா மற்றும் அதிகாரி அநேகன் ரோடியன் ரஸ்கோல்னியின் இரத்த வம்சாவளியைச் சுற்றி வந்த சாபத்தை இறுதியாக முடிவுக்கு கொண்டு வந்துவிட்டதாக நம்புகிறார்கள். ஆனால் தீமை மீண்டும் அதன் வழியை கண்டுபிடிக்க ஒரு வழியை கொண்டுள்ளது. நாங்கள் ஒரு கதவை மூடினோம், ஆனால் இன்னொன்றை திறந்தோம். நிழல்களின் திரும்புதல். ஸ்கை கோட்டையின் இதயத்திற்குள் ஒரு தீய சக்தி ஆழமாக தூண்டி இன்னும் இருண்ட ஒன்றை எழுப்புகிறது. ஒரு காலத்தில் சாபத்தை சுமந்த இரட்டையர்கள் இல்லாமல் போயிருக்கலாம், ஆனால் ஒரு புதிய புரவலன் வெளிப்பட்டுள்ளார். அது இன்னும் முடிவடையவில்லை. சாபம். அது மாறிக்கொண்டே இருக்கிறது. இருப்பு வெளியிடப்பட்டது. லித்யாவும் அநேகனும் ஒரு புதிய அலையான கொலைகளை விசாரிக்கும்போது அவர்கள் ஒரு கொடிய வெளிப்பாட்டை கண்டுபிடிக்கிறார்கள். யாரோ ஒருவர் சாபத்தை பாதுகாத்து வந்தார். ஆனால் இந்த முறை இருள் புத்திசாலித்தனமானது, மேலும் கொடியது. நிழல்கள் கற்றுக்கொண்டன. அவை நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றன. ஒரு கொடூரமான வெளிப்பாடு. அவர்கள் எவ்வளவு ஆழமாகச் செல்கிறார்களோ அவ்வளவு அதிகமாக அவர்கள் உணர்கிறார்கள். மாளிகையை வேட்டையாடும் இருப்பு இனி மறைந்திருப்பதில் திருப்தியடையவில்லை. ஒரு காலத்தில் இழந்ததை கோர அது தயாராக உள்ளது. மீண்டும் இரத்தம் சிந்தப்படும் வரை அது நிற்காது. நாங்கள் இனி ஒரு சாபத்தை எதிர்த்து போராடவில்லை. நாங்கள் மிகவும் மோசமான ஒன்றை எதிர்த்து போராடுகிறோம். 2 பாதைகள். ஒரு விதி. நிழல்கள் திரும்புவது, அல்லது இன்னும் மோசமான ஒன்றை வெளிப்படுத்துவது. இருள் ஒருபோதும் உண்மையிலேயே நீங்கவில்லை, அது காத்திருப்பு மட்டுமே. ஸ்கை கேஸில் மாளிகையில் நடந்த கொடூரமான நிகழ்வுகளுக்குப் பிறகு துப்பறியும் லித்யாவும் அதிகாரி அநேகனும் ரோடியன் ரஸ்கோல்னியின் இரத்த குடும்பத்துடன் பிணைக்கப்பட்ட சாபத்தை உடைத்துவிட்டதாக நினைத்தார்கள். ஆனால் அமைதி நிலை பெறும் போது ஒரு சிலிர்ப்பூட்டும் சக்தி மீண்டும் கிளர்ந்தெழுகிறது. ஏதோ சரியில்லை. நிழல்கள் அமைதியற்றதாக உணர்கின்றன. நிழல்களின் திரும்புதல். கொடூரமான கொலைகளின் ஒரு புதிய அலை அவர்களை எல்லாம் தொடங்கிய மாளிகைக்கு இழுக்கிறது. ஆனால் இந்த முறை இருள் மிகவும் தந்திரமானது, பழிவாங்கும் தன்மை கொண்டது, மேலும் அது இனி ஒரு விருந்தினருக்கு மட்டும் கட்டுப்படவில்லை. அது பரவுகிறது. அதை நாம் தடுக்க முடியாது. இருப்பு வெளியிடப்பட்டது. லித்யாவும் அநேகனும் ஆழமாக ஆராயும்போது அவர்கள் ஒரு கொடிய வெளிப்பாட்டை கண்டுபிடிக்கிறார்கள். யாரோ ஒருவர் சாபத்தை பாதுகாத்து வந்தார். இப்போது உயிருள்ளவர்களுக்கும் இறந்தவர்களுக்கும் இடையிலான தடை பலவீனமடைந்து வருவதால் ஒரு பயங்கரமான இருப்பு வெளிப்படத் தயாராக உள்ளது. இது வெறும் சாபம் அல்ல, இருண்ட ஒன்று காத்திருக்கிறது. ஒரு மோசமான வெளிப்பாடு. நிழல்கள் கற்றுக்கொண்டன, தழுவிக்கொண்டன, மேலும் மறைந்திருப்பதில் இனி திருப்தி அடையவில்லை. இந்த முறை அவர்கள் இன்னும் அதிகமாக விரும்புகிறார்கள். நாங்கள் புதைத்த உண்மை ஒருபோதும் மறைந்திருக்க கூடாது. ஸ்கை கேஸில் மர்மமான கொலைகள். சீசன் -2 மர்ம வீடு தீர்க்கப்படாத மரண கொலைகளுடன் திரும்புகிறது. டீசர்.